வீட்ல எல்லா வேலையும் நான் தனியாவே பார்க்கணும். இதுல காலையில சீக்கிரம் எழுந்து சமைச்சு கொடுத்தா உப்பு இல்ல சக்கரை இல்லன்னு குறை வேற. நான் உன்னை எப்ப எழுப்பிட்டு போனேன்? ஆழியா ஏன் உட்கார். 5 minutes மா. அடி எந்திரி. நீ 5 minutes சொல்லி சொல்லி half an hour ஆகுறீ. மா எனக்காக 5 minutes கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா? நான் வெயிட் பண்ணுவேன். உன் ஆன்லைன் மிஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏஞ்சி கிளம்பு. இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல. உங்களெல்லாம் எப்படிதான் வளர்த்தாங்களோ? என் வீட்ல என்ன வளர்த்த மாதிரி நான் உன்னை வளர்த்திருந்தேனா நீ இவ்ளோ பேச்செல்லாம் பேசியிருக்க மாட்டே. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? 7 மணி ஆயிட்டு இருக்கு, இன்னும் அவ என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? மாமா வலிக்குது மாமா. மாமா ஏத்துக்க மாமா வலிக்குது மாமா. மாமா வலிக்குதுமா. ஹை காஃபி. மோ பிரஷ் பண்ணிட்டியா? இல்ல. போய் பிரஷ் பண்ணிட்டு வா. எப்ப பார்த்தாலும் பிரஷ் பண்ணாம காபி குடிக்கதே வாயை வச்சிட்டு போ. இவங்க வேற இப்ப பாரு பிரஷ் பண்ணு. சிங்கம் புள்ளினா பிரஷ்ஷா பண்ணுது. இப்ப என்ன பிரஷ் பண்ண அவ்வளவுதானே, ஒரு ஆக்டிங்க போட்டுற வேண்டியதுதான். பிரஷ் பண்ணியாச்சு. மம்மி என்னமோ? ஐயோ தாய் கிழவி கண்டுபிடிச்சிச்சு போல இருக்கே. வந்துட்டாங்க. மம்மி பிரஷ் ஈரமா இல்ல, பேஸ்ட் காலியா இல்ல, அப்படி என்னதான் பிரஷ் பண்ணிட்டு வந்திருக்க? அது எனக்குலாம் சொன்னா புரியாது. எப்ப பார்த்தாலும் சண்டை. இத வேற நம்ம பார்க்கணும், கடுப்பு. ஏண்டி மூஞ்ச பாவமா வச்சிருக்க? அது வந்து ஸ்கூல்ல மார்க் ஷீட் கொடுத்தாங்கம்மா. எவ்வளவு மார்க்குமா? 100 மார்க்ஸ்மா. 100 மார்க்ஸா? 100 மார்க் எடுத்துட்டு மூஞ்ச எப்படி ஏண்டி வச்சிருக்க? நல்லா சிரிச்சிட்டு சொல்லு. 100 மார்க்ஸ்மா. இரு என்ன சொன்னா அந்த பக்கத்து வீட்டு சரசு? உன் பொண்ணு படிக்கிறதுக்கே லாய்க்கல, ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆறான்னு கேட்டாலா? 100 மார்க் எடுத்துருக்காடி.
நீ இன்னைக்கு அவ்வளவு வச்சு செய்யறேன். ஆமா, இந்த சப்ஜெக்ட்ல 100 மார்க்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டும் 100 மார்க்ஸ்மா. எல்லா சப்ஜெக்ட்டுமா? எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து 100 மார்க்ஸ்மா. என்னது? இதெல்லாம் ஒரு மார்க் ஷீட்னு? இந்த ஒரு மார்க் ஷீட்க்கு என்கிட்ட வந்து காமிக்கிறேன். மாமா சாரிமா. அந்த பக்கத்து வீட்டு சரசு என்னென்னலாம் பேச போறாளோ. இப்படி தேவையில்லாம எல்லார்கிட்டயும் திட்டு வாங்க வைக்க போறல்ல. என்ன பண்றேன்னு பாரு. மாமா ப்ளீஸ் மாமா. ஜெயஸ்ரீ, எங்கடி இருக்க? என்னம்மா? துணி எல்லாம் துவைச்சு கை கால்லாம் வலிக்குது. அதுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வாயேன். 5 மினிட்ஸ்மா. சூப்பரா சமைச்சு எடுத்துட்டு வரேன். Two hours later. மா, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேம்மா. சமையல் ரொம்ப கஷ்டம். ஐயோ, உன்னை நம்பி ஒரு வேலை விட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? நானே பண்றேன். உட்காருமா நீ. 5 minutes later. மா, நீங்க வேற லெவல்மா. 5 நிமிஷத்துல இவ்ளோ பண்ணிட்டீங்க. நல்ல பசி. ஏய், இந்த காயை வச்சு சாப்பிட்டி. இருங்கம்மா. இந்த பாரு, பூச்சி சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்க. இப்படி சாப்பிட்டா எப்படி உடம்புல சத்து இருக்கும்? இப்ப பாரு. இப்படிதான் சாப்பிடணும். மா, ரொம்ப பாவம்மா. பாட்டி உங்களை இவ்ளோ குடும்பப்படுத்திருக்காங்களா? கண்டிப்பா சாமி வந்து அவங்க கண்ணை குத்த போது பாருங்க. ஐயோ, பெரியவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது. அன்னைக்கு அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கேன். அவங்க எது சொல்றதுனாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. மம்மி, அப்ப நானும் உங்க மாதிரி டிசிப்ளினா இருக்கட்டாமா? பாய்மா, நான் விளையாட போறேன். சொன்னோனே மாறிட்டாளே. நம்ம கதை அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலாவா இருந்தது. ஐயோ, ஆழியா சைக்கிளை உடைச்சிட்டா. ஆழியா, இவரு வேற சீக்கிரம் விடுங்கப்பா. ஆழியா, எப்படி இருக்க? ஹாய்ப்பா. எங்கப்பா போயிட்டு நீ இல்லாம அம்மா ஒரே தொல்லை பண்றாங்கப்பா. டேஸ்ல வந்துருமா? ஒர்க் போயிட்டு இருக்கு. 2 நாளா? 2 நாளா என்னால தாங்க முடியாதுப்பா. சீக்கிரம் வாங்க. வரும்போது நான் சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் வாங்கி தர முடியாது. வாங்கிட்டு வர முடியாதா? அப்புறம் அந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சரி, வாங்கிட்டு வரேன். அது பாய் டாடி. மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். பை. ஏய், ஐயோ, சி, அசிங்கமா இல்ல? எதுக்குமா அசிங்கம்? இப்படி உங்க அப்பா மிரட்டி உனக்கு தேவையானதுல வாங்குறியே, அதுல என்னமா இருக்கு? அதுல என்ன இருக்கா? இந்த காலத்து குழந்தைகளுக்குலாம் பயம்னா என்னன்னே தெரியல. நேர்மையா இருந்தா மனசுல பயம் இருக்காதுமா. ஓ, அப்ப நாங்க நியாயம் நேர்மை இதெல்லாம் இல்லாம தான் வளர்ந்தோமா? அத நான் சொல்லல, பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டி? பாட்டியா? பாட்டி என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க.